வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் தேர்தல் களத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பற்றிய செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மதச்சார்பின்மை, சமூக நீதி, மாநில உரிமை என்ற 3 அடித்தளத்தின் கீழ் மத்தியில் மீண்டும் மோடி சர்வாதிகார ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு கொள்கை அடிப்படையில் இணைந்திருக்கிற ஒரு கூட்டணியாக இருப்பதால் சுமூகமாக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடித்து முன்னேறி கொண்டு இருக்கிறது. மாற்று முகாமில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மோடி நேரடியாக பிரதமராக மீண்டும் வர வேண்டும், அவர்தான் நாட்டை மீண்டும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்வார் என்று பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக பேசுகிறது. அதிமுக அணி நாங்கள் பாஜகவிலிருந்து விலகிவிட்டோம், அந்த கூட்டணியில் இல்லை என்று சொல்லிக்கொண்டு மறைமுகமாக மீண்டும் மோடி ஆட்சி வர வேண்டும் என்ற கொள்கையோடு இருக்கிற ஒரு பினாமி பாஜக அணியாக அதிமுக இருந்து கொண்டு இருக்கிறது. பாஜகவிலிருந்து கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொல்லியதற்கு பிறகும் பாஜகவை, மோடியை எதிர்த்து எந்த விமர்சனமும் அவர்கள் செய்வதில்லை. தமிழ்நாட்டு பாஜகவை மட்டும் அவர்கள் விமர்சிக்கிறார்கள். கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் மோடி ஆட்சி கொண்டு வந்த மக்கள் உரிமைக்கு எதிரான மதவெறி சட்டங்கள் அனைத்தையும் ஆதரித்தது அஇஅதிமுக என்பதையும் நாம் நினைவுபடுத்த வேண்டும். இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிற குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு அஇஅதிமுகவுடைய உறுப்பினர்கள் ஆதரவு இல்லை என்று சொன்னால் அந்த சட்டமே வந்திருக்காது. ஆனால் இப்போது குடியுரிமை திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களும் கூட்டணி தர்மத்திற்காகத்தான் நாங்கள் அன்றைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தோம் என்று இப்பொழுது பேசுகிறார். வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம் என்பது போல் கூட்டணி தர்மம் என்ற ஒரு தர்மம் இப்போது வந்திருக்கிறது. அந்த கூட்டணி தர்மம் என்றால் கொள்கையை விட்டு கொடுத்து பதவிக்காக எதையும் செய்வது, சந்தர்ப்பவாதம் என்பதுதான் இந்த கூட்டணி தர்மத்திற்கான விளக்கமாக இப்போது மாறிப்போய்விட்டது. மட்டுமின்றி பேச்சுவார்த்தை நடத்துகின்ற கட்சிகள் தங்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பதோடு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என்ற முழக்கத்தையும் சேர்த்து இப்போது பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது மக்களை சந்திக்காமலே பதவிக்கு நேரடியாக சென்று மாநிலங்களவையில் அமர்வது. இப்படி சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் மோடி அணியை பிரதமராக இருக்கிற ஏற்றுக்கொள்கிற அணிக்கும் போவோம், மோடி வெற்றி பெற்று வந்தால் அடுத்து மோடியை ஆதரிக்க காத்திருக்கின்ற அதிமுக அணிக்கும் போவோம் என்று பல கட்சிகள் மதில் மேல் பூனைகளாக அங்கும் இங்கும் தாவிக்கொண்டு இருக்கின்றன. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதச்சார்பின்மை, சமூக நீதி, மாநில உரிமை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு சர்வாதிகார ஆட்சி இந்த நாட்டில் வந்துவிடக் கூடாது என்று கொள்கை தெளிவோடு நிற்கின்ற ஒரு அணியையும், கொள்கை குழப்பங்களோடு பதவிக்காக எந்த விலையையும் நாங்கள் கொடுப்போம், கூட்டணி தர்மத்திற்காக கொள்கையை விட்டு கொடுப்போம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு மீண்டும் மோடி ஆட்சியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொண்டு வருவதற்கு துடிக்கின்ற கட்சிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் இனம் பிரித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு தேர்தல் களம் குழப்பமின்றி தெளிவாக இருக்கப்பட வேண்டும். ஒன்று திமுக அணி, இந்தியா கூட்டணி. மற்றொன்று மோடியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பதவியில் அமர்த்துவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற மதவாத பார்ப்பனிய அணி. இந்த அணியில் தமிழ்நாட்டு மக்கள், சமூக நீதியை மண்ணை தாய்மண்ணாக கொண்ட மக்கள் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்பதுதான் வாக்காளர்கள் முன் நாம் வைக்க வேண்டிய அடிப்படையான கேள்வியாக இருக்க வேண்டும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.